வணக்கம். நான் உங்கள் தேன்மொழி. இன்று நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். கதையோட தலைப்பு முயலும் ஆமையும். ஒரு அழகிய காடு. அந்த காட்டுல ஒரு முயல் ஒண்ணு இருந்துதான். அந்த முயல் என்ன நினைச்சிச்சுன்னா தான் தான் மிக வேகமா ஓடுவன்னு தற்பெருமை கொண்டிருந்துதான். அப்ப அந்த பக்கமா ஒரு ஆமைய பார்த்துதான். அந்த ஆமைய பார்த்து இது எப்படித்தான் நடந்து போகுதோ தெரியல, எப்படித்தான் ஓடுமோ அப்படின்னு இகைச்சியா பார்த்து சிரிச்சுதான். அந்த ஆமை ஒண்ணு சொல்லாம அமைதியா போயிடுச்சு. ஒரு நாள் முயல் ஆமைய பார்த்து, என்ன ஆமையாரே, நம்ம ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டுதான். அதற்கு ஆமை சொல்லிச்சான், நான் வரலப்பா அப்படின்னு மறுத்துதான். அப்ப கூட விடாம மீண்டும் மீண்டும் போய் கேட்டுதான். கேட்ட முன்னே ஆமை வேற வழியே இல்லாம ஒப்புக்கொண்டதான். அப்ப பந்தயம் துவங்கியது. பந்தயம் துவங்கும் போது என்ன செஞ்சாங்களாம், இங்க இருக்கு இல்லையா குள்ளநரி, அதுதான் இந்த ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சுதான். இதுதான் முடிவிடம். இந்த முடிவிடத்தை யாரு முடிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிச்சாங்களாம். விலங்குகள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா முயல் என்ன பண்ணிச்சான், வேகமா ஓட்டப்பந்தயத்துக்கு வேகமா ஓடி போய் மரத்துக்கு கீழே போயிட்டு திரும்பி பார்த்துதான். ஆமை அப்பதான் மெல்லமா நகர்ந்து வந்தது. அத பார்த்த உடனே முயல் என்ன நினைச்சுதான், இந்த ஆமை எங்க வேகமா வரப்போகுது, அது மெல்லமா வரும், அதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதியா படுத்துட்டு ஓய்வெடுத்துதான் பாரு. அப்படியே தூங்கிடுச்சு. தூங்கின உடனே ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா, மெதுவா நகர்ந்து 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 முயலையும் தாண்டி என்ன பண்ணிச்சான், தன்னுடைய வெற்றியோட இருப்பிடத்திற்கு முடிவிடத்திற்கு போய் வெற்றி அடைஞ்சிருச்சான். அப்ப சுற்றி இருக்கிற மற்ற விலங்குகள் எல்லாம் ஆரவாரமா கை தட்டினாங்களாம், ஆமைய பார்த்து ஜெயிச்சுட்டாங்களே அப்படின்னுட்டு. அந்த சத்தத்தை கேட்டு முயல் எழுந்து, அச்சிச்சோ நம்ம தூங்கிட்டோமே, வெற்றியே அடையலையே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு அதோட இருப்பிடத்திற்கு போயிடுச்சான். போன உடனே இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிதானம் வெற்றியை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆமா, நிதானமா இருந்ததுனால தானே. இந்த கதைய நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த தவறாதீங்க. நன்றி, வணக்கம்.